வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க. அதுவும் பிளெயின் சாரீஸ் கேட்டகரியில் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு சாரிலையும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறதை நீங்கள் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது வந்து லாவெண்டர் கலர் சாரீ. இந்த லாவெண்டர் கலர் சாரியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா சின்னதாக வந்து இந்த மாதிரி டாட்ஸ் இருக்கும். இந்த பிளேஸில் மட்டும்தான் வந்து இந்த டாட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அந்த சைஸ் கூட பார்க்கலாம். இந்த டாட் வந்து பார்த்துட்டிங்கன்னா தறியில் வந்து சாரீ இருக்கும்போது அதில் வந்து பூச்சி வந்து உட்கார்ந்து அதோடைய கரை தாங்க. ஸோ அதை தவிர வேறு எங்கேயுமே எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. சாரீ ஃபுல்லாக ஃபுல் பிளைனுங்க. மேக்ஸிமம் சாரீஸ் வந்து சாரீ ஃபுல்லாக பிளைன் சாரீ தான் வரும். அடுத்து நம்ம பார்க்குறது ரெட் கலர். இதில் பார்த்துட்டிங்கன்னா இங்கேயே நம்ம ஒட்டியிருக்கோம். இது என்னென்னா இந்த ஒரு லைன் த்ரெட்டு மட்டும் என்ன இருக்குன்னா டார்க்காக இருக்குது. ஸோ அந்த ஒரு லைன் அந்த த்ரெட்டு மட்டும் டார்க்காக இருக்கிறதுனால அந்த இடத்துல லைன் மாதிரி தெரியும். ஸோ அந்த லைன் மாதிரி தெரிகிறது இந்த சாரியில் ஒரு 2-3 இடங்களில் தெரியுங்க. அதுவுமே பார்த்துட்டிங்கன்னா நம்மளாம் வந்து நோட்டீஸ் பண்ணி சொன்னால் மட்டும்தான் தெரியுமே தவிர பொதுவாக வெளியிருந்து நீங்கள் வியர் பண்ணியிருக்கீங்க இன்னொருத்தவங்க வெளியிருந்து பார்க்குறாங்க அப்படின்னா அது தெரியாது. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம காட்டுறோம் பாருங்கள். ஸ்டிக்கர் இருக்குங்க. எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்டிக்கர் போட்டிருக்கோம். இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா அந்த பூச்சி உட்காந்து அந்த கரை தாங்க. மற்றபடி இந்த சாரியில் வேறு எங்கேயும் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்குங்கிறது ரொம்ப மைன்யூட்டாக தாங்க இருக்குது. ரொம்ப தெரிகிற அளவுக்கு இருக்காது. தாராளமாக நீங்கள் வந்து சாரீ வியர் பண்ணலாம். அடுத்து பார்க்குறது வந்து பீகாக் ப்ளூங்க. இந்த சாரீஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 4400 ருபீஸ் மட்டும்தாங்க. 4400. இப்போ பார்க்குறதுல என்னென்னா இப்போ இந்த ஃபஸ்ட் பேஜ்லேயே காட்டுறேன். இப்போ இது ரெண்டாவது லைன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து உள் சுத்தும் ப்ளவுஸும். ஸோ அந்த ரெண்டும் வந்து ஜாயின் ஆகிற இடத்துல உங்களுக்கு கலர் வேரியேஷன் வரும். இந்த இடத்துல பாருங்கள் டார்க்காக இருக்குது, இந்த இடத்துல லைட்டாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ளவுஸும் இன்னர் லேயரும் உங்களுக்கு லைட்டாக வரும். ஸோ அதுதான் இந்த சாரியில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்கு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து தறியில் மெட்டீரியல் கொடுக்கும்போது அந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்ததுங்க, பத்தலை. ஸோ அப்போ திரும்பியும் மறுபடியும் டை பண்ணி கொடுக்கும்போது என்னாச்சுன்னா அந்த கலர் வேரியேஷன் லைட்டாக வந்துருச்சு. அது வந்து சாரியில் நெசவு பண்ணும்போதும் அந்த லைட் வேரியேஷன் தெரியுதுங்க. ஸோ அதுதான் மிஸ்டேக்கு தவிர மற்ற வேறு எதுவும் கிடையாது. அதுவும் நீங்கள் வந்து உள் சுத்தும் ப்ளவுஸும் அப்படிங்கிறதுனால பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாதுங்க. அடுத்த சாரி இது வந்து இங்க் ப்ளூ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே 1.25 வார்ப்பில் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீங்க. எல்லாமே 100% பியூர் சில்க்குங்க. சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கிறதுனால மட்டுமே ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது பாருங்கள், இந்த இடத்துலையும் கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் வந்து டிஃப்ரென்ஸ் ஆன மாதிரி இருக்குது. சின்னதாக தாங்க இருக்குது, பெரிய அளவுக்கு அது நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இந்த சாரியில் அந்த ஒரு இடத்துல மட்டும்தாங்க அப்படி இருக்குது. மற்றபடி சாரீ ஃபுல்லாக ரொம்பவுமே நல்லா இருக்கும். ரொம்ப நாளாக நிறைய பேர் வந்து ஸ்மால் டேமேஜஸ் சாரீஸ் கேட்டுட்டு இருந்ததுனால பிளெயின் சாரியில் இப்போ நம்ம உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே பெஸ்ட்டுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்கும். இப்போ பார்க்கக்கூடியது வந்து பேஸ்டல் ஷேடு. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டிங்கில் கொஞ்சம் அந்த மார்க் மாதிரி இருக்கும். இது வந்து என்னென்னா அந்த நம்ம லூமில் ஃபோல்டு பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த கட்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் ஃபோல்டு பண்ணுற அந்த மார்க்கு. மற்றபடி வேறு எந்த மிஸ்டேக்கும் கிடையாதுங்க. இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா நோட்டீஸ் பண்ணுற அளவுக்குலாம் இருக்கவே இருக்காது. அடுத்த சாரி இது வந்து சாண்டில் கலர், வந்து சாண்டிலுங்க. ஸோ இதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த டை பிரச்சனையாயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல டையிங்கில் மிஸ்டேக் ஆனதுனால இந்த ஒரு ஏரியா உங்களுக்கு அந்த கொஞ்சம் கலர் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு இடம். ஸோ இந்த இடத்துல வந்து பூச்சினால் கரையாயிடுச்சுங்க. ஸோ இந்த சாரியில் அங்கே 2 இடத்துல மட்டும்தாங்க பிரச்சனை.
இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இல்லைங்க, ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்குது. தாராளமாக இந்த சாரீஸை நீங்கள் கட்டலாம். நீங்களாக சொன்னாதான் அதில் இருக்குது இப்படி இருக்குங்கிறது மற்றவங்களுக்கு தெரியுமே தவிர மற்றவங்க வந்து கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஆனியன் பிங்க்கு. இந்த சாரீலையும் என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதில் சாரியில் கலர் சேஞ்ச் ஆனது தாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான். ஸோ இதில் வந்து இது வரைக்கும் ஒரு கலர் இருக்குது, இதுக்கப்புறம் லைட் வேரியேஷன் வருது இல்லைங்களா. ஸோ இது மட்டும்தான் மிஸ்டேக்கு. இதுவே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரொம்ப உன்னிப்பாக பார்த்தா தான் அந்த வேரியேஷன் தெரியுதுங்க. அப்படி இல்லைன்னா அந்த வேரியேஷன் தெரியல. நான் ஏற்கனவே சொன்ன அதே ரீசன் தாங்க. ஸோ அந்த மெட்டீரியல் பத்தாமல் திரும்பவும் டை பண்ணி அகெயின் அதுலேயே கண்டினியூஸாக நெசவு பண்ணதுனால அந்த திரும்ப புதுசாக டை பண்ணும்போது லைட் சேஞ்சஸ் வந்து கலரில் வருதுங்க. ஸோ அதனால தான் அந்த மாதிரி. மற்றபடி சாரீ எந்த பிரச்சனையும் கிடையாது, சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்க்கக்கூடியது ஒரு டூயல் டோன் எல்லோ அண்டு மேங்கோ எல்லோ அண்டு ரெட் மிக்ஸ்டாக இருக்கும். பார்க்குறக்கு ஆரஞ்சு ஷேடுங்க. ஸோ இதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா அதே அந்த கலர் வேரியேஷன் தான். உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ இது ஒரு கலர், இந்த சைடு ஒரு லைட் சேஞ்சஸ். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வீடியோலேயோ ஃபோட்டோலேயோ அந்தளவுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நேர்லேயே ரொம்ப இது எங்கே மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு நம்மளாக தேடினா மட்டும்தான் இது தெரியும். அது ப்ளவுஸ்லிங்க, மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அடுத்தது டர்கைஸ் ப்ளூ. இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா அந்த கலர் வேரியேஷன். ஸோ இது வரைக்கும் ஒரு கலராக இருக்கும், இதுக்கப்புறம் ஒரு கலர் வரும். ஸோ அதுவும் லைட்டு கலர் சேஞ்சஸ் தாங்க. ஸோ நீங்கள் வேணால் என்ன பண்ணிக்கலான்னா இதிலேருந்து ப்ளவுஸ் எடுக்காமல் ஃபுல்லாக சாரியை யூஸ் பண்ணிவிட்டு வேறு ப்ளவுஸ் வந்து மேட்ச் பண்ணி கூட நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது சாரீ வந்து சூப்பராக இருக்குங்க. கலர் வேரியேஷன். ஈச் சாரீ ப்ரைஸ் 4400 rupees only. ஆல் ஓவர் இண்டியா ஷிப்பிங் ஃப்ரீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரைட் எல்லோ, லெமன் எல்லோ. இந்த லெமன் எல்லோலையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா சின்னதாக டை மிஸ்டேக் தான் இருக்கும். அது எங்கே அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, மல்டிபிள் டாட்ஸு சின்னதாக கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ இந்த இடம், இன்னொரு இடம் பார்த்துட்டிங்கன்னா இந்த பிளேஸ், இதுவும் அதே மாதிரி தாங்க இருக்குது. ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா பூச்சி உட்காந்து அந்த மார்க்கு தான் இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் கிடையாதுங்க. இந்த எட்ஜில் வர்றது மிஸ்டேக் கிடையாதுங்க. இது சாரீ முடிஞ்சிருச்சு, சாரீ முடிஞ்சு அடுத்த கலருங்கிறதுனால இது இருக்கே தவிர இது மிஸ்டேக் கிடையாது. இது எல்லா சாரிலையுமே வரக்கூடிய ஒன்று தாங்க. அடுத்தது ஸோ இந்த சாரீ டிசைன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 5400க்கு கொடுக்கக்கூடிய சாரீ. இதில் இந்த சின்ன மிஸ்டேக் வந்ததுனால 4400க்கே கொடுக்குறோங்க. இதில் என்ன அப்படின்னா சின்னதாக வந்து டை மிஸ்டேக் வந்திருக்கும். கலர் வந்து இந்த இடத்துல முந்தி போர்ஷனில் லைட்டாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இதுவும் அதே மாதிரி தாங்க, ரொம்ப பெரிய நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் கம்மியாக மைனூட்டாக தான் இருக்கும். கலர் பார்த்துட்டிங்கன்னா பஞ்சு மிட்டாய் கலருங்க, நல்லா கேண்டி பிங்க்கு, நல்லா பிரைட் கலருங்கிறதுனால உங்களுக்கு அந்த லைட்டு அந்த டை சேஞ்சஸ் வந்து லைட்டாக தெரியும். அடுத்தது இதில் வந்து பல்லு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டாகவும் பாடி ஆஃப் சாரீ ஒரு கலரில் வரும். பாடி ஆஃப் சாரீ க்ரீனுங்க, பல்லு அண்ட் ப்ளவுஸ் நேவி ப்ளூ. பல்லுவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வீவிங் மிஸ்டேக் வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா வீவிங் மிஸ்டேக் இருக்குது. இது வந்து ஒரு லைன் இருந்தது 2 லைன் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லைங்க. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இது ஃபுல்லாகவுமே அப்படி இருந்ததுனால மிஸ்டேக்கு. ஏதோ ஒரு லைன் இருக்கலாம், பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கிறதுனால தான் இது மிஸ்டேக் அப்படின்னு நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம்.
இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா 5400க்கு கொடுக்கக்கூடிய saree. இந்த ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக்னால 4400க்கே கொடுக்குறேங்க. அடுத்து அதே பேட்டர்னில் தாங்க பாடி ஆஃப் saree பீச்சு, பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து ப்ளூ. இதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா சின்னதாக டை பிரச்சனை தான் வந்திருக்கும். ரொம்ப மைன்யூட்டாக இருக்குங்க இங்கே. அதே மாதிரி அதே இடத்துல மேல் போர்ஷனில் இங்கேயும் இங்கேயும் சின்னதாக மைன்யூட்டாக தான் இருக்கும். இது வந்து தெரியவே தெரியாது. இதில் ப்ளவுஸும் பல்லும் உங்களுக்கு ஜரி லைன் வந்துடும். இதில் எந்த சாரியுமே பார்த்துட்டிங்கன்னா இது கட்டவே முடியாதுங்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே தாராளமாக வந்து வியர் பண்ணலாம். எல்லாமே சின்ன சின்ன மைன்யூட்டாக இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் தாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு. ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.